உங்களோட தினமும் மனமும் குடும்பத்துல கனகா பாட்டியோட பொண்ணு பேசுறேன். உங்கள்கிட்டலாம் ஒரு சின்ன விஷயம் பகிர்ந்துக்கணும்னு வந்திருக்கேன் இன்னைக்கு. அது ஒரு வருத்தமான விஷயம்தான். ஆனா நீங்கள்லாம் எப்படின்னா அந்த கனகா பாட்டியோட குழந்தைகள் அப்படிதான் நினைச்சிட்டு உங்களோட பழகிறா. அதனால இந்த விஷயத்த உங்களோட நாங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இருக்கோம். என்னன்னா கனகா பாட்டியோட ஆத்துக்கார் என்னோட அப்பா சௌமியாவோட மாமனார். அவ பகவான் திருவடி அடைஞ்சிட்ட சுபம் வியாழக்கிழமை ஆயிடுத்து. அதனால எங்களுக்கு உடனே தெரிவிக்க முடியல. அது தெரியல, எங்களுக்கு எப்படி தெரிவிச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கல. ஆனா கனகா பாட்டியோட ஆசை என்னன்னா உங்களோடலாம் ரொம்ப என்னைக்குமே நீங்கள்லாம் அந்த மாதிரி ஷேர் பண்ணி அந்த வியூஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு தனி ஆனந்தமா இருப்பா. உங்களோட பார்த்து உங்களோட ஷேர் பண்ணும் போதெல்லாம். இப்ப எங்க அப்பாவை பத்தி சொல்லணும்னா அவர் எப்படின்னா 87 வயசு பூர்த்தியாட்டி 88 நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு மருந்து மாத்திரை ஒரு 60 வயசு மேல ஆயிட்டாலே நம்மள என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு 2 மருந்தாவது நம்மளோட கபோர்ட்ல இருக்கும், ஏதாவது ஒரு மருந்துகள் வச்சுட்டு இருக்கோம். ஆனா எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த 87 வயசுல எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு பெரிய விஷயமா ஒரு டாக்டர்னு போனது கிடையாது. எந்த மருந்தையும் ரொம்ப அப்படி எடுத்துட்டது கிடையாது. அவர் கபோர்ட்ல நீங்க பார்த்தா புக்ஸ் தான் இருக்கும், மருந்து மாத்திரை அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அவருக்கு என்ன 2 பழக்கம்னா வெத்தலைப்பாக்கு போடுவார். அந்த வெத்தலைப்பாக்கு போட்டிருந்தா கூட அவரோட பல்லு வலின்னு ஒரு நாள் நாங்க கேள்விப்பட்டது கிடையாது. அதே மாதிரி தினம் பேப்பர் படிப்பார், அது அவரோட தினசரி வழக்கம். அதே மாதிரி டிவி பார்ப்பார். இப்ப கேட்ராக்ட் வந்தா மாதிரி இருக்குப்பா, நீ பண்ணிக்கோ, ஒரே வார்த்தை சொல்வார், நான் டிவி பாக்குறேன் படிக்கிறேன், இது போருமே, எனக்கு அதுக்கு மேல என்ன, பேப்பர் கண்ணாடி இல்லாத படிப்பார். அப்ப அவர் என்ன நினைப்பார்னா இதுக்காக எதுக்கு அந்த கண் டாக்டர்கிட்ட போய் பண்ணணும் அப்படின்னு. ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியம் நான் நினைச்சு பார்ப்பேன். என்ன ஒரு விஷயம்னா அந்த வில் பவர். இப்ப நாங்கெல்லாம் கத்துண்டது ஒரே விஷயம் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்றது என்னன்னா பாசிட்டிவா. அவர்கிட்ட எப்ப கேட்டாலும் அப்பா உனக்கு உடம்பு சரியில்லையாப்பா போலாம்ப்பா ஏதாவது படுத்துறதானே, ஒரே வார்த்தை சொல்றேன், எனக்கு என்ன நல்லா இருக்கேன், எனக்கு சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். அந்த வார்த்தை தான் எங்களுக்கு கேட்டுன்னு தவிர அவர் எனக்கு முடியல, என்ன ஐஷன் போங்கோ, எனக்கு இன்னும் எதுவும் முடியல, அந்த மாதிரி ஒரு நாள் எங்க கிட்ட கன்வே பண்ணது இல்ல. அது என்ன தோன்றதுன்னா இது ஒரு பாடம். ஏன்னா நான் எல்லாருக்குமே உங்களுக்கெல்லாமும் சொல்றேன், அந்த ஒரு பாசிட்டிவ் தாட் அதுதான் அவர் இவ்வளவு நாள் அந்த மாதிரி டாக்டர்கிட்ட போகாத, அந்த எந்த விஷயமே பண்ணிக்காத, ஒரு பெரிய விஷயமா ஆக்கிக்காத இருந்தது காரணம் அந்த பாசிட்டிவ் தான். அவரோட வில் பவர். அவர் சொல்றது என்னன்னா போறதுக்கு முதல் நாள் கூட அப்பா நீ இன்டேக் கம்மியா எடுத்து ஒரு 3 மாசமா, அதனால ஏதாவது டெஸ்ட் பண்ணிக்கலாம் வாப்பான்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் சாப்பிட்டா நான் சரியா போயிடும், எல்லார்கிட்டையும் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பேன். அப்ப என்ன தோன்றதுன்னா அவருக்கு என்ன உள்ள இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. அவர் போகிற வரைக்கும் எங்களுக்கு தெரியல அவருக்குள்ள என்ன படுத்திட்டு படுத்தலங்கிறது தெரியல. ஆனா அவரோட அந்த பாசிட்டிவ் தாட்னால கடைசி வரைக்கும் அந்த பேசிண்டே டாக்டர் கிட்ட எல்லாம் போகாத, அந்த மாதிரியே பகவான் திருவடி அடைஞ்சார். ஒரு எப்படி நம்ம ஒரு பட்ரோஜாலாம் நம்ம பறிக்கும் போது எவ்வளவு ஜாகிரதையா பறிப்போம், அந்த எதெல்லாம் விழுந்துடாத, அந்த மாதிரிதான் எமன் அவ்வளவு அழகா ஆயிடுச்சுன்னு போயிட்டார். ஒண்ணு என்னன்னா நான் நினைச்சுப்பேன் எப்பயும் பெருமாள் கிட்ட நம்ம வேண்டிக்கிறது என்னன்னா அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, எந்த பெரியவாடா இருந்தாலும் சரி, அவ யாருக்கும் அவளும் கஷ்டப்படக்கூடாது, யாருக்கும் கஷ்டம் கொடுக்காத பகவான் திருவடி எடுத்துக்கோ அப்படின்னா வேண்டி பெத்தணும். ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் நெருடலா இருக்கும். ஏன்னா அம்மா அப்பாங்கிற ஒரு ஸ்தானம் உலகத்துல யாராலுமே நிரப்ப முடியாது. ஏன்னா அந்த ஸ்தானம் அந்த அவளுக்கு மட்டும்தான். எல்லாரும் அழகா நம்ம கிட்ட அம்மா அப்பாவா இருப்பா, பேசுவா. அந்த ஒரு சில வார்த்தைகள் நமக்கு அந்த ஆறுதல் அந்த அம்மா அப்பா மட்டும். நம்ம எப்படி ஒரு பட்ரோஜா பறிக்கும் போது பார்த்து பறிப்போம், அது எதெல்லாம் விழுந்துடாத, அந்த மாதிரிதான் எங்க அப்பாவை பகவான் அவ்வளோ சந்தோஷமா திருவடி எடுத்துட்ட. அந்த விஷயத்துல ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்க. அது எங்களுக்கு ரொம்பவே எல்லாரும் சொல்லும் போது எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவரும் கஷ்டப்படல, எங்களையும் கஷ்டப்படுத்தல, ரொம்ப அழகா போய் திருவடி அடைஞ்ச. நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்தானம் அது எங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் அது ஒரு சின்ன வலி இருந்துட்டே தான் இருக்கு. அதே மாதிரி உங்க கனகா பாட்டிக்கு உங்களோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும், ஏதாவது பண்ணி காமிச்சுட்டே இருக்கணும், அதுலதான் ஒரு சந்தோஷம். ஆனா இப்ப இந்த ஒரு சிச்சுவேஷன்ல கனகா பாட்டியால வெளியில வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா உங்களோட பெரிய ஆதரவும் சப்போர்ட்டும் இருந்தா கூடிய சீக்கிரம் வெளியில வருவா. எல்லாம் கொஞ்சம் எங்களோட கொஞ்சம் ஒரு முன்னாடி ஜெனரேஷனால கொஞ்சம் வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா உங்களோட சப்போர்ட், உங்களோட விஷஸ் அந்த மாதிரி இருந்தா சீக்கிரம் வந்துருவா. கொஞ்சம் அது வரைக்கும்
நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க தினமும் மனமும். கனகா பாட்டிக்கு நீங்கள் எல்லாரும் குழந்தைகள் தான் எப்பயுமே. அதனால இந்த ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணிட்டு ஷேர் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருக்கோம். நாங்களும் கூடிய சீக்கிரம் அதுலேருந்து வெளியில் வந்துடுவோம். கொஞ்சம் ஒரு பல நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் வெளியில் எல்லாம் போக 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 எங்களுக்கும் கொஞ்சம் அது மறைஞ்சிடும், வெளியில் வந்துடுவோம். ஆனால் கனகா பாட்டி இப்போவும் உங்களெல்லாம் தான் நினச்சிட்டு இருக்கா. எங்கள் அப்பாவுக்கும் எப்படின்னு எங்கள் அம்மா தெரியாது, தினமும் மனமும் அப்படின்லாம் தெரியும், பேச அந்த மாதிரி அப்பா வீடியோவில் வந்திருக்க மாட்டான் அவங்களோடலாம். ஆனால் அம்மா ஒரு வீடியோ வந்திருக்கா. ஆனால் அம்மா பண்ணும்போது அவருக்கு ஒரு தனி பெருமை. அது எப்படின்னு தெரியாது. ஓ பண்ணுறா கனகா பாட்டி இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பெருமையாக நினச்சிப்பேன். அந்த மாதிரி இந்த மாதிரி எங்களுக்கு எல்லா சமயத்துலையும் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இந்த சமயத்துலையும் எங்களுக்கு உங்கள் ஆதரவு தேவை. கண்டிப்பாக கனகா பாட்டி, உங்கள் கனகா பாட்டி கூடிய சீக்கிரம் உங்களோட வந்து பேசுவா. இன்னொரு பெரிய பாக்கியம் எங்கள் அப்பா பண்ணது என்னன்னா, ஒரு கூட்டு குடும்பம் எங்கள் ஆத்துல இன்னி வரைக்கும் 3 புள்ள, மாட்டு பொண்ணு, பேரன் பேத்தி, கொள்ளு பேரன் பேத்தி, அவ்வளோ அழகான வாழ்க்கை வாழ்ந்த. நிஜமாவே இது எவ்வளோ பேருக்கு கொடுத்து வச்சிருக்கோன்னு எனக்கு தெரியல. கடைசி வரைக்கும் மாட்டு பொண்ணுங்கன்னு சொல்கிறத விட பொண்கள், நான் ஒத்தி தான் பொண்ணு இல்லை, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 4 பேருமே பொண்கள் தான். அவ்வளோ அழகாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு தான் பொண்ணார். அந்த விஷயத்தில் எங்கள் அப்பா ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்க. நான் நிறைய பேருக்கு நான் சொல்ல வர்றது அதுதான், ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறதுங்கிறது அந்த ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக அந்த பெரியவாளை கேட்கும்போது தான் தெரியும். அதை எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நிறைவாக அனுபவிச்சிருக்கா. எங்கள் அப்பா ரொம்ப அனுபவிச்சிருக்கார். அதுவும் கொள்ளு பேரம்பேத்தியோடலாம் இருந்து அந்த மாதிரி ஒரு லைஃப்பை லீட் பண்ணி எதுவுமே இல்லாத அழகாக பகவான் திருவடி அடைஞ்ச. நிஜமாவே அவர் புண்ணியம் பண்ணியிருக்க. அந்த இது எங்களுக்கும் அந்த பாக்கியம். அவரை எதுவுமே அவருக்கும் எந்த கஷ்டப்படாமல் நாங்களும் கஷ்டப்படாத அந்த மாதிரி பகவான் திருவடி அடைஞ்சிட்டு. கண்டிப்பாக எல்லாருமே அந்த கூட்டு குடும்பங்கிற ஒரு இதையும் நீங்களும் உணர்ந்துக்கோங்க. பெரியவாளுக்கெல்லாம் நம்ம நிஜமாவே அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும். நமஸ்காரம்.